அண்மை செய்தியை பார்க்கிறோம். போக்குவரத்து துறை தரப்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பௌர்ணமி, வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், போக்குவரத்து துறை சார்பில் என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு? வணக்கம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து வெள்ளி, சனி மற்றும் வார இறுதி நாட்கள் உட்பட்ட நாட்களில் மட்டுமே திருவண்ணாமலைக்கு இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாக தற்போது போக்குவரத்து கழக சார்பில் அறிவிப்பு ஒன்றினை தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக வருகின்ற 23ஆம் தேதியிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலும் அதே போல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தும் திருவண்ணாமலைக்கு என்று பேருந்துகள் தினசரி இயக்கப்படுவதாக அறிவிப்பு ஒன்றினை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் 24ஆம் தேதி முதல் இதற்கு முன்பாகவே இருந்த வார இறுதி நாட்கள் மற்றும் பௌர்ணமி கிரிவலத்திற்காக சுற்றக்கூடிய அந்த பயணிகளின் வசதிக்கேற்ப அந்த வெள்ளி, சனி மற்றும் பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் மட்டுமே இந்த கோயம்பேடு இருந்தும் திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இதற்கு முன்பாகவே கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்டார பகுதியில் பணி செய்து வரக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடியவர்களின் வருகை என்பது அதிகரித்து காணப்படுவதால் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் 24ஆம் தேதி முதல் வார இறுதி நாட்கள் மற்றும் பௌர்ணமி தினத்தில் மட்டுமே இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக காஞ்சிபுரம் வந்தவாசி வழியாக இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து கிளம்பக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவை ஆற்காடு, ஆரணி வழியாக திருவண்ணாமலைக்கு செல்வதாகவும் தற்போது அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.